இப்படி கர்த்தர் இருக்கிறார், அனலா இருக்கிறாரு கர்த்தர் இருக்கிறாரு. பாவியா இருக்கிறேன், குழந்து போயிருக்கிறேன்னா பாவ நிலை அப்படின்னா அப்பவும் கர்த்தர் உதவி செய்கிறார். நான் இங்க கொஞ்சமோ அங்க கொஞ்சம் எடுத்துக்கிறேன், அந்த மாதிரி இடத்துல அப்படி நடந்துக்கிறேன், இந்த மாதிரி இடத்துல இப்படி நடந்துக்கிறேன். பரிசுத்தமான இடத்துல நான் பரிசுத்த மாதிரி ஆள் மாதிரி காட்டிக்கிறேன். வசனம்லாம் பேசுவேன், வசனம்லாம் பேசுவேன். அங்க போனா அங்க வேற வசனம் பேசுவேன், இங்க வேற வசனம் அங்க வேற வசனம். இவங்க யாரு? இவங்க பரிசுத்தமானவர்களா அல்லது பாவியா? பரிசுத்தமான அடையாளம் தெரிஞ்சுக்கலாம், பாவியா அடையாளம் தெரிஞ்சுக்கலாம். அவன் பாவின்னு ஒத்துப்பான். இங்க பரிசுத்தமான வாழ்க்கை இருக்கும். ஆனா இதுக்கு நடுவில் இருக்கிறாங்களே அவங்க முழுக்க முழுக்க என்ன அப்படின்னா ஒரு நடிகரா இருக்கிறாங்க, மாய்மாலமான ஒரு வாழ்க்கை. இவங்களை குறித்து தான் ஆண்டவர் சொல்றாங்க. என்ன சொல்றாரு? நீ அனலா இருந்தாலும் பரவாயில்ல, குளிரா இருந்தாலும் பரவாயில்ல, நீ ரெண்டே இல்லாம நடுவில் இருக்கிறதுனால நான் உனக்கு உதவி செய்ய முடியாது. உன்னை நான் என்ன செய்வேன்? வாந்தி பண்ணி போட்டுருவேன்ற, வாந்தி எடுத்துருவோம் உன்னை. அது அவ்வளவுதான் அர்த்தம், அவ்வளவுதான்.